வெல்கம் டு மை சேனல். ஹாய் நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு ஓடிட்டு இருக்கிற மாதிரி, ரன்னிங் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ வந்துட்டு நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையானது வந்துட்டு ஒரு KineMaster அப்ளிகேஷன். இந்த KineMaster அப்ளிகேஷன் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் எடுத்துடுங்க. ஓகே நண்பா, நமக்கு வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரியேட் நியூ கொடுங்க. கிரியேட் நியூ கொடுத்துட்டு 9.16 கொடுத்துட்டு கிரியேட் கொடுங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு இமேஜ் ஆக்சஸ் வரும். இந்த இமேஜ் ஆக்சஸில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு தேவையான வந்துட்டு ஒரு கலர் சூஸ் பண்ணிவிடுங்க. நான் வந்துட்டு பிளாக் கலர் சூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கிட்டு இந்த டைம் லைனை வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்ட் வச்சுடுங்க. நான் ஒரு 30 செகண்ட் வச்சுருக்கிறேன். 30 செகண்ட் வச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணணும்னா, ஒரு கலர் வந்துட்டு, அதாவது ஒரு கலர் லைட் கலர், டார்க் கலர், இந்த மாதிரி விட்டு வரக்கூடிய ஒரு டெம்ப்ளேட்ரு. இதுவும் நான் உங்களுக்கு டிஸ்கஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. ஓகே என்னென்னா, இதுதான் இந்த டெம்ப்ளேட்ரு. இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ஆடியோ வந்துட்டு நீங்கள் ஆஃப் ஆக்கிடுங்க. ஆஃப் ஆக்கிட்டு இதை வந்துட்டு கீழே ட்ரோல் பண்ணி வாருங்க. கீழே வந்துட்டு இந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு இந்த ஸ்க்ரீனில் இருந்துட்டு ஃபுல் ஸ்க்ரீன் ஆட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தேவையான ஒரு இமேஜ் நீங்கள் எடுத்துடுங்க. அந்த இமேஜ் வந்துட்டு PNG ஆட்டு பேக்ரவுண்டு கட் பண்ணி எடுத்துக்கிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படி உங்களுக்கு பேக்ரவுண்டு கட் பண்ண தெரியலைன்னா நான் டிஸ்கஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து கட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ வந்துட்டு லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு மீடியாவில் வாங்க. அந்த PNG வந்துட்டு நான் எடுத்தாச்சு. இதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன பண்ணி இந்த இடத்துல வைங்க. இந்த சைடில் வைங்க. இந்த சைடில் வச்சுட்டு இந்த டைம் லைனை வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக கொடுத்துருங்க. ஃபுல்லாக கொடுத்துட்டு ஸ்டார்டிங்கில் வாங்க. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, இந்த ஃபோட்டோவுக்கு வந்துட்டு ஒரு டூப்ளிகேட் எடுங்க. டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இந்த ஃபோட்டோவை கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சுருங்க. இந்த இடத்துல வச்சுட்டு என்ன பண்ணணும்னா, இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு சென்ட் பேக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்துட்டு இந்த ஒப்பாசிட்டியில் வாங்க. இந்த ஒப்பாசிட்டியில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு 50 இல்லைன்னா 55 வைங்க. 50 வச்சுருங்க. 50 வச்சுட்டு வந்துடுங்க. இப்போ வந்துட்டு இந்த ஃபோட்டோவை கொஞ்சம் பெருசு பண்ணி இந்த மாதிரி வச்சுடுங்க கரெக்டாக. வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு மீடியாவில் வாங்க. மீடியாவில் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு பிளாக் கலர் PNG வச்சுருக்கிறேன். அதுவும் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. ஓகே நண்பா, இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு அந்த PNGயை வந்துட்டு நீங்கள் கீழே வந்துட்டு இதையும் வந்துட்டு டைம் லைனை வந்துட்டு ஃபுல்லாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஸ்டார்டிங்கில் வாருங்க. வந்துட்டு என்ன பண்ணணும்னா, லேயரில் கிளிக் பண்ணிட்டு மீடியாவில் வாங்க. மீடியாவில் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு கீபோர்டு இது வீடியோ டெம்ப்ளேட்டரு. இதுவும் வந்துட்டு நீங்கள் இதோடைய ஆடியோ வந்துட்டு ஆஃப் ஆக்கிடுங்க. ஆஃப் ஆக்கிட்டு இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு ஃபுல் ஸ்க்ரீன் ஆட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பேக் வாருங்க. பேக் வந்துட்டு பிளண்டிங்கில் வந்துட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துடுங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு மீடியாவில் வாங்க. மீடியாவில் வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட்டர் வீடியோ கொடுத்துருக்குறேன். இந்த கலர் டெம்ப்ளேட்டர் இதுவும் வந்துட்டு நீங்கள் இதோடைய ஆடியோ வந்துட்டு ஆஃப் ஆக்கிடுங்க. ஆஃப் ஆக்கிட்டு இதை வந்துட்டு சவுண்டை வந்துட்டு மீட் பண்ணிடுங்க. இதுவும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு ஃபுல் ஸ்க்ரீன் ஆட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே ட்ரோல் பண்ணி வாருங்க. இதில் வந்துட்டு இந்த பிளண்டிங் ஆப்ஷனில் வந்துட்டு இந்த ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. இப்போ வந்துட்டு கிளிக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஆடியோ கொடுக்கணும். இதுக்கு வந்துட்டு ஆடியோ எப்படின்னா, லேயரில் கிளிக் பண்ணிட்டு மீடியாவில் வாங்க. நான் வந்துட்டு ஆடியோ வந்துட்டு வீடியோ ஆடியோ தான் கொடுக்குறேன். இந்த வீடியோ ஆடியோ வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த ஆடியோ வந்துட்டு இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா ஆடியோ கொடுத்துட்டு இந்த வீடியோவை நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாருங்கள் ஆடியோ வந்துட்டு ஓகேவா இந்த மாதிரி வந்துடும். ஆடியோ வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்துட்டு கட் பண்ணிடுங்க.
இந்த அளவுக்கு வந்துட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நம்ம இதை என்ன பண்ணோம்னா இந்த ஐக்கானில் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடணும். சேவ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ரெசல்யூஷன் வந்துட்டு ஃபுல் ஹெச்டியில் கொடுத்துருக்குறேன். ஃப்ரேம் ரேட்டு 30 கொடுத்துருக்கேன். இது கையில் கொடுத்துருக்குது. நீங்கள் வந்துட்டு சேவ் த வீடியோ கொடுங்க. சேவ் த வீடியோ கொடுத்தோன்னா இந்த மாதிரி சேவ் ஆகும். ஓகே நண்பா, நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு ரிவைண்ட் பண்ணி பார்த்து செக் பண்ணிவிடுங்க. ஓகே நண்பா, பாய், தேங்க்யூ.